கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். உன்னை ஒடுக்குகிறவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்று இஸ்ரவேலருடைய பரிசுத்தரின் சியோன் என்று சொல்வார்கள். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய ஜனங்கள் அசட்டை பண்ணப்படுகிறதையும், அது மாத்திரமல்ல, அவர்களுடைய நிந்தை அவமானத்திலிருந்து கர்த்தர் அவர்களை தூக்கி எடுத்து அவர்களை நிந்தித்த அசட்டை பண்ணின ஒவ்வொருவர்களும் கர்த்தருடைய பிள்ளைகளின் காலடியில் வந்து நிற்கிறதையும், சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய பிள்ளைகளை உயர்த்தி எப்படியாக அவர் கனம் பண்ணுகிறார் என்பதையும், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுதலையும் இந்த இடத்துல ஆண்டவர் பேசுகிறார். இந்த கால வேளையில இந்த வசனத்தை கேட்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை. இந்த கர்த்தருடைய வார்த்தை வல்லமையான தேவனுடைய வாக்குத்தத்தம். என்னங்க அந்த வாக்குத்தத்தம்? யார் கர்த்தருடைய பிள்ளைகளை அசட்டை பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு முன்பதாகவே கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். காரணம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மாறாதது. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலவேளையில நீங்கள் அசட்டை பண்ணப்படுறீங்களா? நீங்கள் அவமானப்படுத்தப்படுறீங்களா? யார் உங்களை அசட்டை பண்றாங்களோ அவங்களுக்கு முன்ன கர்த்தர் உங்களை உயர்த்துவாரு. எப்படிங்க கர்த்தர் உயர்த்துவாரு? எப்படிங்க கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு? இந்த வசனத்துல பார்த்தோம்னா ஒரு 5 முக்கியமான கருத்துக்களை நம்ம கவனிக்க முடியும். என்னங்க அது? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களையும் எதிர்காலங்களையும் திரும்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொண்டு வருவார். இரண்டாவதாக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிறதான தேசத்தை, சுதந்திரமாக அவர் கொடுத்திருக்கிற தேசத்தை ஒருபோதும் எவரும் பறிக்கலாகாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று ஆண்டவர் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை எவரும் சுதந்திரிக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான். மூன்றாவதாக, பரலோகத்தின் கிரியை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். நான்காவது, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு நிறைவேறத்தக்க சூழ்நிலைகளையும் மாற்றங்களையும், ஆவிக்குரிய மாற்றங்களையும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொண்டு வருவார். என்றால் ஆவிக்குரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். அது மாத்திரமல்ல, கடைசியாக பார்த்தோம் என்று சொன்னால், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுதலை ஒருவராலும் தடுக்க முடியாது. இந்த கால வேளையில் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை. நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும், சுகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், ஆண்டவருக்காக ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக நீங்க நிற்கணும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டமும் தீர்மானமும். இந்த கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரேல் ஜனங்களை குறித்ததாகும். இஸ்ரேல் ஜனங்கள் எத்தனை போராட்டங்களை அனுபவித்தாலும், எத்தனை நிந்தை அவமானங்களை அனுபவித்தாலும் அந்த ஜனங்களை கர்த்தர் கைவிட்டதாக சரித்திரத்திலே இல்லவே இல்லை. காரணம், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திற்கு உரிய ஜனங்கள் அவர்களை கைவிடவே மாட்டார் ஆண்டவர். இந்த கால வேளையில இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை. நீங்கள் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? அப்படியானால் நீங்களும் இந்த வாக்குத்தத்தத்திற்கு உரியவர்கள், இந்த வாக்குத்தத்தத்திற்கு சொந்தமானவர்கள். எந்த இடத்துல நீங்கள் அசட்டை பண்ணப்படுகிறீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவாரு. யார் உங்களை அசட்டை பண்றாங்களோ அவங்களை கொண்டு வந்து உங்க காலடியில கர்த்தர் நிறுத்துவாரு. இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருடைய ஜனங்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். சொர்ந்து போகாதீங்க. எந்த சூழ்நிலை உபத்திரவமா இருக்கிறது, எந்த சூழ்நிலை பிரச்சனையாக இருக்கிறது, எந்த சூழ்நிலை மனவலியாக இருக்கிறது என்று சொல்றீங்களோ அதே சூழ்நிலையை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். உபத்திரத்திற்குரியவர்கள் அல்ல நீங்கள், கண்ணீருக்குரியவர்கள் அல்ல நீங்கள், அவமானத்திற்கும் நிந்தருக்கும் உபத்திற்கும் பிரச்சனை பாடு போராட்டங்களுக்கு உரியவர்கள் அல்ல நீங்கள், வாக்குத்தத்தத்திற்கு உரியவர்கள் நீங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் கைவிட்டதாக சரித்திரத்தில் இல்லவே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் கைவிட்டதாக சரித்திரத்தில் இல்லவே இல்லை. உங்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தெய்வமே,
எந்த இடத்துல இவங்க உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, எந்த இடத்துல ஆண்டவரே நிந்தைய அவமானத்தை சகித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அதே இடத்துல இவர்களை உயர்த்தும். இவர்களை நிந்திக்கிறவர்கள், இவர்களை உபத்திரத்திற்குள் ஆக்குகிறவர்கள், இவர்களை பிரச்சனைக்குள் ஆக்குகிறவர்கள், இவர்களுடைய காலடியில் வந்து சரணடையட்டும். என்ற தெய்வமே இவர்களை ஆசீர்வித்து மென்மேலும் உயர்த்தும். இவங்க துக்க சந்தோஷமாக மாறட்டும். இவங்க வேதனைகள் மாறட்டும். இவர்களுடைய வியாகுலங்கள் மாறட்டும். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் இவர்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும். கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தினால அளவில்லாமல் இவர்களை நிரப்பி நடத்தும். தொட்டு உதவி செய்யும். இவங்க தேவைகள் எல்லாம் சந்தியும். இவங்க தோல்விகளை ஜெயமாக மாற்றும். இவங்க இழந்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் திரும்ப தாரும். இவர்கள் வாழ்க்கையில வழிவாசல்களை திறந்த தாரும். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் இவர்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும். மகிமை கனம் துதி உமக்கே இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.